கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எரேமியாவின் 8ஆம் அதிகாரத்தை பிரதிபலிக்கின்ற மைய வசனங்களான 10-11 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டி கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தண்டிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த இஸ்ரவேல் மற்றும் யூத மக்களுக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள். இந்த வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே என்றால் பண ஆசையினாலே கிறிஸ்தவர்களை கெடுக்கும் ஊழியர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் ஹூ டிஸ்ட்ராய் கிறிஸ்டியன்ஸ் த்ரூ தர் லவ் ஆஃப் மணி. பணம் ஒரு இன்றி அமையாத தேவையாக நமக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பணம் வேணும். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம்னா வாடகை கொடுக்க காசு வேணும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட நமக்கு பணம் வேணும். தினமும் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னா உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு பணம் வேணும். அப்போ பணம் ஒரு அத்தியாவசிய தேவையாக நமக்கு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த பணம் ஒரு தீமையாகவும் மாறக்கூடும். அளவுக்கு அதிகமான பணம் இல்லை என்றால் பணத்தின் மீது இருக்கிற ஆசை. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லோரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். இந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் பொருளாசைக்காரராக இருக்கும்போது இந்த பொருளாசையை குறித்தும் பண ஆசையை குறித்தும் இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கிற மோகத்தை குறித்தும் தேவ ஊழியர்கள் விசுவாசிகளை கண்டித்துணர்த்த வேண்டும். நாம் சுவிசேஷ நூல்களை வாசிப்போமே என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நூல்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நரகத்தை குறித்து எவ்வளோ அதிகமாக பேசினாரோ அதே போல் அதைவிட அதிகமாக பணத்தை குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய ஊமைகளில் நிறைய ஊமைகள் பணத்திற்கு அடுத்த ஊமைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் பண ஆசை இல்லைன்னா பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதத்திலே கூறியிருக்கிறார். இன்றைக்கி இந்த உலக மனிதர்களை பொருள் ஆசை இல்லை என்றால் பண ஆசை முற்றிலுமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கு. ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு வீடு வேணும், இல்லை எப்போதும் புதிய பொருட்கள் வேணும், நிறைய துணிமணியை வாங்கணும், நிறைய உடைமைகளை வாங்கி வைக்கணும். நான் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தபோது நாங்கள் காரில் போயிட்டுருக்கிறப்ப என்னை காரில் அழைத்து கொண்டு சென்ற அந்த போதகர் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வேர் ஹவுஸ், ஒரு குடோன் அதை காமிச்சு அவர் என்ன சொன்னார்னா, இது இந்த சேல்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அங்கே பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி வரும், தேங்க்ஸ் கிவிங் வீக்கில். அதே மாதிரி கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு நிறையா சேல்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விற்பனையில் இருக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான பொருட்களை வாங்கிடுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு சோஃபா இருக்கும், ஆனால் போய் இன்னொரு சோஃபா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆகையினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே அந்த வேர் ஹவுஸில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இந்த போதகர் என்ன சொன்னார்னா, இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமானது, அவசியம் இல்லாமல் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் பலரும் அந்த பொருட்களை அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க ஒரு வேளை பயன்படுத்தவே போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்தாத எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இந்த பண ஆசை ஒளிந்து கொண்டு இருக்குது. இதே பிரச்சனை தான் தேவ ஊழியர்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி கடவுளுடைய ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அநேக கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்தவ ஊழியர்களும் பண ஆசை நிரம்பியவர்களாய் எப்படியாவது விசுவாசிகளுடைய பணத்தை அவங்களுடைய ஊழியத்தினுடைய வங்கி கணக்குள்ளார கொண்டு வரணும். இன்றைக்கி கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், நிறைய ஸ்தாபனங்களில் அளவுக்கு அதிகமான பணம் தேங்கி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதே வேளையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஊழியர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுடைய வியாதிக்கு முறையான சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாத ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியர்கள் எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் கண்ணோக்கி பார்க்குறதில்ல. இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் நிறையா உண்மையான ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஊழியத்திற்கு அந்த சபை மக்களே காணிக்கை கொடுக்குறதில்ல. அந்த சபை மக்கள் அந்த சபையில் நடைபெறுகின்ற ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்காம இப்படி அவங்களுடைய பண ஆசையை தூண்டி, எரேமியா சொல்வது போல் சமாதானம் இல்லாத நாட்களிலே இல்லையா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடவுள் இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இன்னும் நிறைய பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் அவர்களுக்கு வீணான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை தவறான பாதையில் நடத்துகிறாங்க. அந்த ஊழியர்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு பணம் வேணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கின்ற, இல்லைன்னா கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கின்ற பண ஆசையை தூண்டி விட்டு அவங்க பணம் சம்பாதிச்சு அவங்க பெரிய பணக்காரங்களாகிறாங்க. இதே பிரச்சனை தான் எரேமியாவுடைய நாட்களில் இருந்தது. எரேமியா சொல்கிறாரு, சிறியோர் முதல் பெரியோர் வரை பண ஆசையினால் நிரம்பி இருக்கிறாங்க, ஆகையினால் நம்மை தேவன் தண்டிக்கப் போகின்றார். எனக்கு அன்பானவர்களே, பணத்திற்கும் கடவுளுக்கும் மேலே ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி பண ஆசை நிரம்பிய ஊழியர்கள் கிறிஸ்தவர்களை பண ஆசையை கொண்டு தூண்டி பொய்யான வாக்குத்தத்தங்களை கொடுத்து தவறான பாதையில் வழி நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து உண்மையாகவே கடவுளுக்கு ஊழியம் செய்து கஷ்டப்படுகின்ற ஊழியர்களை நாம் தாங்கவும், அதே போல் உண்மையாகவே கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற ஊழியங்களையும் திருச்சபைகளையும் நாம் தாங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.